ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. இந்த வாரம் வீக்லி டாஸ்க் பத்தி தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாரும் வந்து டெவில் விசஸ் ஏஞ்சல் டாஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளா எதிர்பார்த்திருந்தோம். பட் ஆனா வந்து கோட் டாஸ்க் தான் வந்திருக்கு. சோ கோட் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ரெடி எல்லா சீசன்லயும் வந்து இந்த கோட் டாஸ்க் வரும். நிறைய வந்து வாதங்கள் எடுத்து வைப்பாங்க, நிறைய வந்து சுவாரஸ்யமா எடுத்துட்டு போவாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சண்டை போடாம சுவாரஸ்யமா எடுத்துட்டு போனாங்கன்னா வாதங்கள் மூலியமா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஆனா இவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்றது எனக்கு தனிப்பட்ட கருத்து மக்களே. சோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. சோ இந்த கோட் டாஸ்க்ல யாரு ஜட்ஜா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அமித் பார்கவ், திவ்யா கணேஷ் தான் ஜட்ஜா இருக்காங்க. டபாலியா எஃப்ஜே இருக்காப்ல. அது மட்டும் இல்ல, வழக்கு யார் தெரியுமா? நம்ம ஆதிரி அவர்கள் வந்து கானா வினோத் மேல வழக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதிரிக்கு எப்பயுமே கானா வினோத்தை நோண்டா தூக்கமே வராது. சோ அதனால ஆதிரி வந்து கானா வினோத் மேல தான் வந்து வழக்க போட்டிருக்காங்க. சோ அதுதான் வந்து அந்த கோர்ட்ல நடக்குது. கானா வினோத்துக்கு ஆதரவா வந்து நம்ம விக்கல் சிக்ரம் அவர்கள் வந்து வாதாடுறாப்ல. சோ அங்க அதான் பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தருக்கும் வந்து ஒரு கார்டு தரப்போறோம். அந்த கார்டுல வந்து 3 வழக்க வந்து பதிவு பண்ணலாம். ஓகேவா? சோ அந்த வழக்க வந்து நீங்க கன்ஃபர்ஷன் ரூம்ல எடுத்துட்டு போய் பிக் பாஸ் கிட்ட சொல்லணும். பிக் பாஸ் வந்து இது அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணுவாப்ல. ஓகேவா? அது அப்ரூவல் ஆகல, ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. சோ இதுதான் வந்து டாஸ்க். ஓகேவா? இந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் யாரு போயிட்டு அந்த வழக்க பதிவு பண்றான்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி அவர்கள். விஜய் பார்வதிக்கு யாருக்கு அகேன்ஸ்டா வழக்க பதிவு பண்றாங்கன்னா நம்ம கனி அவர்கள். கனி வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்தது பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி கூட கண்ணில் அடிபட்டதுல. சோ அதெல்லாம் வச்சு பதிவு பண்றாங்க. சபரி வந்து அவ்வளவு வயலண்டா பிஹேவ் பண்ணும்போது இவங்க வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க நிறுத்தி இருக்கணும். நிறுத்தாம தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது அந்த கேப்டன்சி டாஸ்க நிறுத்தாம என்ன வந்து அந்த இதுல இருந்து வெளியே அமிச்சிட்டாங்களே. அதாவது விஜய் பார்வதி வந்து அந்த டாஸ்க்ல வந்து அவங்க வந்து ரூல்ஸ் பிரேக் பண்றாங்க, அவங்களை வந்து இந்த டாஸ்க் விட்டு வெளியேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே. சோ அதை வந்து இங்க வந்து வழக்கா எடுத்துட்டு வராங்க. இந்த வழக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா வந்து கனி மட்டும் அதுல முடிவெடுக்கல, இவங்களும் தான் முடிவெடுத்தாங்க. சாண்ட்ரா தான் முடிவெடுத்தாங்க. பட் ஆனா அது கனி மேல மட்டும் திரும்புது. பட் இருந்தாலும் கனி வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து சபரி கனி எல்லாமே வந்து ஒன்னாதான் இருந்தாங்க. சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வந்து சாண்ட்ரா கனி 2 பேர் மேலயுமே வழக்கு போட்டுருக்கலாம். பட் இருந்தாலும் கனி மேல வழக்கு போட்டது கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வரது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்கல் சிக்ரம் அவர்கள். அவர் வந்து அமித் பார்கவ் கிட்ட ஒரு வழக்க போடுறாப்ல. என் மேல அபாண்டமா உழைப்ப திருடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பழி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த வந்து புகாரா வந்து கொடுக்குறாப்ல. அதாவது வாதத்துல இதை வந்து நான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாப்ல. சோ இதெல்லாம் எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. டாஸ்க பார்க்கும்போது ஃபயரா தான் இருக்கு. ஒரு நாள் ஒருத்தர் வருமா, இல்ல ஒரு நாள் ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி வருமானு தெரியல. பட் ஆனா இதான் வீக்லி டாஸ்க். கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து மக்களே. இவங்க அந்த டாஸ்கை குழி தோண்டி புதைக்காத வரைக்கும் எல்லாமே நல்லதுதான். அப்படி குழி தோண்டி புதைச்சிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வாதத்தையும் வந்து பசர் டு பசர் தான் வச்சிருப்பாங்க. பட் ஆனா அதையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப ப்ரொலாங் பண்ணி ஒரு மாதிரி வந்து கியாஸா எடுத்துட்டு போவாம எல்லாமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து ஈஸியா வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி இதம்பா கருத்துன்னு சொல்லிட்டு இது வந்து நடுவர்கள் கரெக்டா வந்து அந்த அட்ரஸ் பண்ணும். ஓகேவா? அது எப்படி போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இவங்க எல்லா டாஸ்க்கும் வந்து நல்லா விளையாடல. சோ மோர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. சோ இந்த டாஸ்க்கு வந்து மொக்கையா போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு வாரமா பிக் பாஸ் வந்து இவங்க கிட்ட கெஞ்சிரா போல டாஸ்க நல்லா விளையாடுங்கன்ட்டு. ஆனா இவனுக்கு வந்து பிக் பாஸ் என்ன சொன்னாலும் இவனுக்கு நான் பண்றதுதான் பண்ணுவேன், வன்மத்தை தான் கொட்டுவேன்னு சொல்லிட்டு வன்மத்தை தான் மறுபடியும் கொட்டிட்டு இருக்காங்க. சோ அதை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வந்து இந்த வாரம் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாப்ல. அதாவது போன வாரம் நடந்ததெல்லாம் விட்டுருங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க என்னவர்கள் தான் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. கோவத்துல வார்த்தைகள் வரது சகஜம் தான். சோ நான் கோவத்துல தான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் இவங்களுக்கு ஐஸ் வச்சிருக்காப்ல. பட் ஆனா இவனுக்கு வந்து அதெல்லாம் வந்து அட்வான்டேஜா எடுத்துட்டு மறுபடியும் வந்து பிக் பாஸ் காண்டத்தை தான் பாப்பானுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா போன வாரம் அவ்வளவு சண்டைகள் நடந்தோம். விஜய் வந்து நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நிறைய வந்து விமர்சனங்கள் இருக்கு. சோ அதே மாதிரிதான் இந்த சீசன்ல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா கமருதீன் மேட்டர் நேற்று நடந்தது பாத்தீங்கன்னா அதை அட்ரஸ் பண்றதுக்காகவே வந்து அந்த ஜெட்டி மேட்டர் ஒன்று போட்டு வச்சிருந்தாங்க. சோ அதனால வந்து அரோரா கமருதீன் மேட்டர் கன்ஃபார்மா வந்து இந்த வாரம் வந்து எடுத்துட்டு வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வீக் ஸ்டார்டிங்லேயே வந்து சரியான சண்டை தான் மக்களே. ஆனா மறுபடியும் உங்களுக்கு கூட ஒரு பேட்சப் ஆயிடுச்சு. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இவங்களா சண்டை போட்டுறாங்க, இவங்களா வந்து மறுபடியும் பேசிக்கிறாங்க, பாக்குற நம்மள முட்டாளாக்கிறாங்க. மத்த சீசன்லாம் வந்து இவங்களுக்கு கூட சண்டை போட்டாங்கன்னா பேசவே மாட்டாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணி வெஞ்சன்ஸ் கேம் ஆடுவானுங்க. அது பாக்கிறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா உண்மையிலே வந்து அவனுக்கு கருத்தை கரெக்டா எடுத்து வைப்பானுங்க. இவனுக்கு பண்ண தப்ப கரெக்டா எடுத்து சுட்டி காட்டுவானுங்க. இங்க அப்படிலாம் கிடையாது. ஏகப்பட்ட வார்த்தைகளை விடுறானுங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறானுங்க. ஆனா மறுபடியும் போய் ஒண்ணு சேர்ந்துறானுங்க. அது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. சரி, ஓகே. இந்த கோர்ட் டாஸ்க பொறுத்த வரைக்கும் யார் வந்து யாரோட வாதம் வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆதிரை வந்து ஒரு மொக்கையான வந்து வாதத்தை வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா கானா வினோத் சைட்ல விக்கல் சிக்கிற மாதிரி நின்று வந்து வாதாடுறாப்ல. சோ பாயிண்ட்ஸ் எடுத்து தரமா அடிப்பாப்ல. ஆதிரியால பேச முடியாதுன்னு எனக்கு தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆதிரிக்கும் ஒரு வக்கீல் இருந்திருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவா இல்லைன்னா வேற யாருன்னு தெரியல கரெக்டா. ஆனா பின்னாடி உட்காந்து அதை பார்க்கும்போது அந்த ப்ரோமோல பாக்குற வரைக்கும் சாண்ட்ரா மாதிரி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாதத்துல யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கானா வினோத் சைட் ஜெயிக்குமா இல்லைன்னா வந்து நம்ம ஆதிரை சைட் ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன். லைவ் அப்டேட் பார்த்துட்டு வந்து நான் கண்டிப்பா லைவ்ல அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.